வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தமிழ் சினிமாவில் எப்போதுமே ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஒரு ரிலே ரேஸ்ல ஒரு தீப்பந்தத்தையோ அல்லது குச்சியவோ ஒரு ஸ்டிக்கையோ எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடுவாங்க. அங்க ஒருத்தங்க ரெடியா நிற்பாங்க, அவங்க வாங்கிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே வாங்கிட்டு போவாங்க. இப்படித்தான் நம்ம தமிழ் சினிமாவை தியாகராஜ பாகவதர் காலத்திலேருந்து அப்படி எடுத்துக்கலாம். நம்ம ஏவிஎம் கம்பெனி, அதில் ஜெமினி, சிட்டாடல், பக்ஷிராஜா அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனங்கள் அப்படின்னு தியாகராஜ பாகவதர், கிட்டப்பா, சின்னப்பா தேவ அப்படி இப்படின்றதெல்லாம் அப்படியே வந்துட்டே இருந்த சமயத்துல எம்ஜிஆர் சிவாஜி காலம், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், கமல், ரஜினி, அஜித், விஜய் அப்படி இப்படின்லாம் வந்துகிட்டே இருந்த ஒரு காலகட்டம். சிவகார்த்திகேயன், தனுஷ், சூர்யா, கார்த்தி அப்படி இப்படின்னு வந்துட்டு இருக்கிற ஒரு குரூப். இப்படின்னே வந்துகிட்டு இருக்கிற இந்த டிராவலிங்ல பாத்தீங்கன்னாக்க இப்போ பிரதீப் ரங்கநாதன் கையில அந்த ரிலே ரேஸினுடைய ஸ்டிக்கு போயிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் தோணுது. அன்னைக்கு தேதிக்கு புதிய பாதை வந்தப்ப பார்த்திபன் அவர்களை எல்லோருக்குமே பிடித்தது. இன்னைக்கு வரைக்கும் பார்த்திபன் சார் எல்லோருக்கும் பிடித்தவரா இருக்காரு. பாக்யராஜ் சார் அன்னைக்கு வந்தப்ப எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு நடிகராகவும் டைரக்டராகவும் இருந்தார். அப்படி எல்லோருக்கும் பிடித்த ஒரு நடிகராக இன்னைக்கு தனுஷ், சிவகார்த்திகேயன் அந்த வரிசையில பிரதீப் ரங்கநாதன் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லோருக்கும் பிடித்த மாதிரி ஒரு நடிகர் இருக்கிறது, அமையறதுங்கிறது ரொம்ப சாதாரணமா அப்படி மக்கள் இடம் கொடுத்துட மாட்டாங்க. அப்படி மக்கள் மனசுல ஒரு இடம் பிடித்தவராக இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய நண்பர் மானாபாஸ்கரன் சொல்லுவார், ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கூட்டிட்டு வந்தான், அந்த பையன் இது மாதிரி ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன் அங்கிள், இதை ஏதாவது ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அப்போ 2-3 தடவை அலைஞ்சிக்கிட்டே இருந்தான். நான் அப்புறம் அதை அசால்ட்டாக விட்டுட்டேன். அவன் தான் இப்போ இன்னைக்கு கோமாளி படத்தை எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். அந்த கோமாளி படத்தை எடுத்தவர் தான் குறும்படத்தை எடுத்துக்கிட்டு இதை பற்றி ரிவ்யூ பண்ணுங்க அங்கிள், என்னை கை தூக்கி விடுங்க அப்படின்னு என்னுடைய நண்பர் மானாபாஸ்கரன் கிட்ட கேட்ட பிரதீப் ரங்கநாதன், அவங்க அப்பா ரங்கநாதன் சாரோட வந்திருந்தாப்புல. இப்ப பிரதீப் ரங்கநாதன் கோமாளி படம் மூலமாக ஒரு வெற்றி இயக்குனர், நல்ல இயக்குனர்னு பேரை கொடுத்தாரு. தவிர தன்னுடைய லவ் டுடே மூலமாக தான் ஒரு சிறந்த நடிகராகவும் இருந்தாரு. என்ன அவருடைய நடிப்புல, திரும்பி பார்க்கறதுல, முறைக்கிறதுல, அழுவுறதுல, நடக்கிறதுலன்னு எல்லாத்திலுமே அவருடைய காஸ்டியூம் டிசைன் உள்பட எல்லாத்திலுமே தனுஷனுடைய தாக்கம் ஒன்று இருந்தது அப்படிங்கிறத நாம ஒத்துக்கத்தான் வேணும். அதே போல இப்ப வந்திருக்கிற அந்த டிராகன் அப்படிங்கிற திரைப்படமும் கூட, டிராகன் ஒரு சாதாரண படம் இல்லாம வேற ஒரு லெவலுக்கு இந்த படத்தை மாத்தினதுல அந்த டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்துனுடைய கடும் உழைப்பு தென்படுது. இருந்தாலும் இந்த படத்தினுடைய மொத்த வெற்றியும் அஸ்வத் மாரிமுத்துவையும் கடந்து இந்த படத்தை தோல்ல தாங்கி இருக்கிற ஹீரோவா இருக்கிற பிரதீப் ரங்கநாதன் மேல விழுந்திருக்கு அப்படிங்கிறதையும், இந்த படத்தினுடைய வெற்றி ஹாட்ரிக் அடித்த வெற்றியாகவும் இவருக்கு அமைஞ்சிருக்கு. கோமாளி, இந்த டிராகன், நடுவுல அந்த லவ் டுடே அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னாக்கா மிகப்பெரிய வெற்றியினுடைய உச்சத்துக்கு போயிட்டு இருக்காரு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த 10 வருடத்துக்கு பிரதீப் ரங்கநாதன் தமிழ் சினிமாவை கட்டி ஆளப்போகிறாருங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஏன்னாக்கா மக்களுக்கு நமக்கு நெருக்கமா இருக்கிறவர் தான் தனுஷனுடைய முகம், நமக்கு நெருக்கமா இருக்கிற ஒரு முகம் அது. அதே போலதான் சிவகார்த்திகேயன் எல்லோருக்குமே பிடித்த, நம்ம மனசுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு முகம். ஆனா இதே நிலையை பிரதீப் ரங்கநாதன் தக்க வைத்துக் கொள்வாரா? தனுஷ் அடைந்த ஒரு உயரத்துக்கு, சிவகார்த்திகேயன் அடைந்த உயரத்துக்கு பிரதீப் ரங்கநாதன் போவாரா அப்படிங்கிறத அவருடைய அடுத்தடுத்த படங்கள் தான் தீர்மானிக்கும். இன்னைக்கு தேதிக்கு கையில ரிலே ரேஸ் அந்த ஸ்டிக்கை சினிமா இந்தா வச்சுக்க தம்பி, ஆடு விளையாடு அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆனா அவர் சரியாக விளையாடினால்தான் 10 வருடத்துக்கு அவர் ஜெயிப்பார். ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா, தனுஷனுடைய ஆரம்ப கட்ட படங்கள்ல இருந்தே தன்னுடைய நடிப்பினுடைய வித்தியாசத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தார். அவருடைய டான்ஸ் மூமெண்ட்டுக்காகவே மன்மதராசா பாட்டு எங்கேயோ போச்சு, சுப்பிரமணிய சிவா டைரக்ஷன்ல வந்த திருடா திருடி அந்த திரைப்படத்துல அது எங்கேயோ போச்சு அப்படின்னாக்கா, பாலுமேந்திரா சார் டைரக்ஷன்ல தனுஷ் நடிக்கும் போது அது ஒரு விதமான பட்டொலி வீசி ஒரு கதாபாத்திரமா அது அமைஞ்சுது. ஒவ்வொரு திரைப்படத்துல அப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது வெற்றிமாறன் கையில அவர் மாட்டினாரு. வெற்றிமாறன் அவர் அப்படியே செதுக்குனார்.
அட்டகாசமா ஒரு பொல்லாதவன் மாதிரி, வடசென்னை மாதிரி, அசுரன் மாதிரி அப்படின்லாம் செதுக்கிறாரு. இன்னொரு பக்கம் கர்ணன் மாதிரி அப்படின்னு ஒரு படம் வருது. இன்னொரு பக்கம் மித்ரன் ஜவஹர் டைரக்ஷன்ல திருச்சிற்றம்பலம் மாதிரி ஒரு படம் வருது. வேலையில்லா பட்டதாரி வேல்ராஜ் சார் அப்படின்லாம் வருது. அவர் தன்னை மோல்டு பண்ணிக்கிட்டே வர்றாரு, தன்னை மெருகேற்றிக்கிட்டே வர்றாரு. ஹிந்தி படம் என்ன, ஹாலிவுட் என்னன்னு அங்கெல்லாம் பரவுகிற அளவுக்கு போறவர் இன்னைக்கு டைரக்ஷன்லையும் ராயன் மாதிரி ஒரு படத்தையும் கொடுக்குறாரு, இட்லி கடை மாதிரி ஒரு படத்தையும் கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் அவர் தன்னை வியாபித்துக் கொண்டிருக்கிறாரு. பாட்டு எழுதுறாரு, பாடுறாரு. அவர் ரஜினிகாந்தோடைய மருமகனா இருந்தாலும் கிட்டத்தட்ட அவர் ஒரு கமலுடைய ரூட்டை பிடிச்சிக்கிட்டு தான் அவர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு நான் என் நண்பர்கள் கிட்ட தனுஷ சொல்லுவேன். அதே போல சிவகார்த்திகேயன் கல்லூரியில படிச்சிட்டு இருக்கும் போதே தன்னுடைய திறமைகளின் மூலமாக எல்லோராலும் கவனம் ஈர்க்கப்பட்டவர். அதற்கப்புறம் விஜய் டிவிக்குள்ளார வராரு. விஜய் டிவியிலிருந்து அப்படியே சினிமாவுக்குள்ளார வராரு. சினிமாவுக்குள்ளார அவர் காமெடி கேரக்டர்கள் சூரி கூட சேர்ந்து அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்த சிவகார்த்திகேயன் ஒரு கட்டத்துல அந்த படத்தையும் தாண்டி நடுவுல காக்கி சட்டை மாதிரி படம், எதிர்நீச்சல் மாதிரியான படங்கள் எல்லாம் கொடுத்து தன்னுடைய நடிப்பு திறனுக்கு தீனி கொடுக்குற மாதிரியான படங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய மொத்த எக்ஸ்ட்ராடினரியான நடிப்பு தான் அசுரனுடைய வெற்றியும் அசுரனுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லணும். தன்னை மனுஷன் அப்படியே ஒப்படைச்சிருந்தார். சிவகார்த்திகேயன் அந்த கமல்ஹாசன் சாரே தன்னுடைய அந்த அசுரன் இது அமரன் திரைப்படத்தினுடைய 100வது நாள் விழாவில் அவர் பேசும்போது சொல்றாரு, ஊதா கலர் ரிப்பன் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்களை குறிப்பிட்டு சொன்னதையும் மிகப்பெரிய பாராட்டா சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லாம இந்த தமிழ் சினிமா ஊன்றி கவனிச்சு பார்க்கணும். அந்த வகையில இன்னைக்கு சுதா கொங்குராவனுடைய பராசக்தி படமா இருக்கட்டும், அவர் அடுத்தடுத்து படங்களை தேர்ந்தெடுக்கிற விதமா இருக்கட்டும், நான் முழுசா மாறின சந்திரமுகிடாங்கிற மாதிரி ஒரு முழு நடிகரா தன்னை முழுசா ஒப்படைக்க தொடங்கி அடுத்த கிராஃபை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தேதிக்கு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய மிக முக்கியமான நடிகர்கள்ல சிவகார்த்திகேயன் படமா நம்பி வாங்கலாம்னு சொல்லக்கூடிய எக்ஸிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிற வகையில சிவகார்த்திகேயனுடைய கிராஃப் தனுஷ் கிராஃப் போல எங்கேயோ போயிட்டே இருக்கு. இதே போலதான் பிரதீப் ரங்கநாதனுடைய கிராஃபையும் நாம எடுத்துக்க வேண்டியிருக்கு. பிரதீப் ரங்கநாதன் தொடர்ந்து 3 படங்கள்லையும் அவர் ஹிட் கொடுத்துட்டாரு. அதே போல ஒரு பொறுக்கித்தனமா இருக்கிறது, அதே போல எதை பத்தியும் கவலைப்படாதவனா இருக்கிறது, அலட்சியமா இருக்கிறது, அப்படி இப்படிங்கிற விஷயம்தான். இந்த லவ் டுடேங்கிற கான்செப்டே நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப்ல பகிர்ந்துகிட்ட அல்லது ஃபேஸ்புக்ல எழுதின ஒரு விஷயம்தான். உன்னுடைய செல்போனை என்கிட்ட கொடு, என்னுடைய செல்போனை உங்ககிட்ட வச்சுக்கோன்ற விஷயம் தான் நம்ம நிறையவே பேசியிருக்கிறோம். இதுதான் கதையாகவே அதை எடுத்து ஸ்கிரீன்ல காட்டினதான் அவருடைய வெற்றி. இந்த படமும் அப்படிதான். ஆரம்பத்துல டான் சிவகார்த்திகேயனுடைய டான் திரைப்படத்துக்கும் இந்த படத்துக்கும் நீங்க 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கலாமானாக்கா கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் பிரசன்ட் பண்ணின விதத்துல டான் படத்துல எஸ்.ஜே. சூர்யா பிரின்சிபால்னாக்கா இங்கே மிஷ்கின் சார், இவ்வளவுதான் வித்தியாசம். இங்க மரியம் ஜார்ஜ்னாக்கா அங்க சமுத்திரக்கனி, இப்படிதான் வித்தியாசங்கள். இங்க பிரதீப் ரங்கநாதனாக்கா அங்க சிவகார்த்திகேயன், இப்படித்தான் டிஃப்ரெண்ட். ஆனா கதை சொல்லப்பட்ட விதத்துல அதையெல்லாம் நம்மளை நினைக்க முடியாம மறக்கடிக்கிறது தான் அஸ்வத் மாரிமுத்துவனுடைய மிகப்பெரிய வெற்றியா பார்க்கிறேன். அந்த வகையில கோமாளி திரைப்படமா இருக்கட்டும், லவ் டுடே திரைப்படமா இருக்கட்டும், இப்போ வந்திருக்கிற வெற்றி படமாக அமைந்து ஏஜிஎஸ்க்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிற இந்த படம் பிரதீப் ரங்கநாதனுடைய கரியர்ல ஹாட்ரிக் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலவரம், இந்த நேரம், இந்த நிமிடங்கள் படி பார்த்தாக்கா யோகம் நல்லா இருக்கு. ராஜயோகத்துல இருக்கிறாரு, சுக்கிர யோகத்துல இருக்கிறாரு, ஜாதகத்துல சொல்றது போல அவரு இன்னும் ஒரு 10 வருடத்துக்கு அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு போவதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் பிரதீப் ரங்கநாதன் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சினிமா கொடுத்திருக்கு, இந்த சினிமா ரசிகர்கள் கொடுத்திருக்காங்க. அதை தன்னுடைய அழகான ஒரு படைப்பாற்றல் மூலமாக அவர் வெரைட்டியா எடுக்கணும். இதே போல அடுத்த படம் வந்ததுன்னா அது ஓடுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதை நாம ரசிப்போமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஒரு டெம்ப்ளேட்டுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார பிரதீப் சிக்கிக்கிட்டாருன்னா அவர் அதுல இருந்து மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால அடுத்த படத்தை வேற விதமாகவும் அடுத்த படத்தை வேற விதமாகவும் கொடுக்கறதுல தான் பிரதீப் ரங்கநாதன்கிற நடிகர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு பிரதீப் ரங்கநாதன்கிற டைரக்டர் கிட்டையோ அஸ்வத் மாரிமுத்துகள் மாதிரி இருக்கிற இயக்குநர்கள் கிட்டையோ அவர் தன்னை கொடுக்கும் போது இருக்கு அப்படிங்கிறதை பார்க்கணும். இந்த நிமிஷம் ஹாட்ரிக் வெற்றி அடைந்திருக்கிற அடுத்த உயரத்தையும் சம்பளத்தையும் எகிரி கொண்டிருக்கிற வகையில வளர்ந்து கொண்டிருக்கிற பிரதீப் ரங்கநாதன் தம்பிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். நல்லா இருக்கு ராஜா, நல்லா இருக்கு.